இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் தம்பியை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். அவன் எந்த தப்பும் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தப்பு பண்ணி சம்பாதிக்கணுங்கிற அவசியமும் அவனுக்கு இல்லை சார். சார், நீங்களே ஒரு இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு தெரியாதா? அக்யூஸ்ட்னா தப்பானவனு வெளியில சொல்லிட்டா சுத்துவாங்க. சார், உங்களுக்கு தெரியாம அவன் பிசினஸ் பண்ணிருக்கலாம்ல? சார், அவர் என்னோட ஹஸ்பண்ட். அவர் எப்படி சார் எனக்கு தெரியாம பிசினஸ் பண்ணிருக்க முடியும்? சரி, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இன்ஃபர்மேஷன் கொடுத்தவன் 2 கிலோ 200 கிராம் போதைப் பொருள் வித்ததா சொல்லியிருக்கான். என்ன கலர் பேக்கேஜிங் உட்பட தெளிவா சொல்றான். கரெக்டா அவன் சொன்ன மாதிரி போதைப் பொருள் உங்க தம்பி ரூம்ல தான் கிடைச்சது. சார், உங்க தம்பி தப்பு பண்ணலனா போதைப் பொருள் கரெக்டா எப்படி அவர் ரூம்ல கிடைக்கும்? சொல்லுங்க, உங்களை தான் நான் கேட்கிறேன். ஜர்வால், நான் ஒன்று கேட்கலாமா? சிவபாலன் ரூம்ல வேற யாராச்சும் வந்து கூட அந்த போதைப் பொருள் வச்சிருக்கலாம்ல? போதைப் பொருள் வச்சவனுக்கு தானே தெரியும் அது 80 கிலோ இருக்கு, என்ன கலர் பேப்பர்ல சுத்தி இருக்குன்ட்டு. இங்க பாருங்க, உங்க ஆள் ஏதோ லாட்ஜ்லயே ரூம்லயே தங்கல, சொந்த வீட்டுல இருக்காப்ல. அங்க எத்தனை பேர் போயிட்டு வந்திருப்பாங்க? பப்ளிக் வந்துருப்பதுக்கு கவர்மெண்ட் ஆபீஸா அது? வீட்டுக்குள்ள வந்து எவன் சார் போதைப் பொருள் வைப்பான்? சார், எங்களுக்கெல்லாம் அந்த இன்ஃபார்மர் மேலதான் சந்தேகம் வருது. சார், உங்களுக்கு யார் இன்ஃபார்ம் பண்ணானோ அவன் தான் சார் உண்மையான குற்றவாளி. அவன் ஆறுண்டு தகவல் சொல்லுங்க. என் மச்சான் நிரபராதின்றதை நான் ப்ரூவ் பண்ணுதேன். சார், என்ன சார் இது? இன்ஃபார்மர் பத்தின விஷயத்தை வெளியில சொல்ல முடியுமா? கோர்ட்ல கூட சீல் வச்ச கவர்ல இன்ஃபார்மர் டீடைல கொடுப்பாங்க. இவரு கேட்டா கொடுத்துருவோமா? சார், இந்த வேலையை செஞ்சது யாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மனுஷன் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கதான் டீடைல்ஸ்லாம் கேக்குறோம். சாரி மேடம், இன்ஃபார்மர் பத்தின டீடைல்ஸை யாருக்கும் தரக்கூடாது.